வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படியோ இந்த 2.5 வருஷ காலத்தில் கட்சி ஆரம்பித்த இந்த 2.5 வருஷ காலத்தில் தாவேகா முதல் நிர்வாக குழு கூட்டியிருக்கிறாங்க. கரூருடைய பிரச்சனைக்கு பின்னாடி கரெக்டாக ஒரு மாதத்தை அந்த கணக்கு 29/11/2025 பனையூரில் கூட்டியிருக்கிறாங்க. மொத்தம் 28 பேர் கொண்ட குழு. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மற்றபடி நிர்மல் குமார், ராஜேஷ், மற்றபடி பவுன்ராஜ் எல்லாம் சேர்ந்து மற்றபடி அந்தந்த மாவட்டத்திலேருந்து சில நிர்வாகிகளை போட்டு மொத்தம் 28 பேர். ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒரு சில நிர்வாகிகள், மொத்தம் 28 பேர் கொண்ட ஒரு குழு. எதற்கு அப்படின்னா, மக்களுடைய பணி சம்பந்தப்பட்ட ஆலோசனை, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு கட்சியை கொண்டு செல்லுவது, கொண்டு சென்ற விஷயம் எந்த அளவுக்கு செயலாக்கமானது. திடீர்னு நான் கேள்வி கேட்பேன், எனக்கு பதில் சொல்லணும். தலைவர் விஜயனுடைய ஒரு நிலைப்பாடு. அதன் அடிப்படையில் 28 பேர் கொண்ட குழு அமைச்சாச்சு. 29/11/2025 கூட்டியும் முடிச்சாச்சு. ஆனால் கடைசி வரைக்கும் தலைவர் அப்படிங்கிற பேரில் விஜய் கலந்து கொள்ளவே இல்லை. அதாவது மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கு வருவார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. கடைசி வரைக்கும் தலைவர் விஜய் கலந்து கொள்ளவே இல்லை. அப்படிங்கிறது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். மற்றபடி ஒரு நிர்வாக குழு முதல் கூட்டம், ஒரு கட்சியினுடைய முதல் நிர்வாக குழுவில் ஒரு தலைவர் அப்படிங்கிற ஏன் கலந்து கொள்ளவில்லை, கலந்து கொள்ளக்கூடாதா, கலந்து கொள்ள முடியாதா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி மறைமுகமாகவே இருந்து கொண்டிருந்தால் எவ்வாறு இவர் முதலமைச்சரான பதவிக்கு பொருத்தமாக செயலாக்கத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட அங்கே சில தீர்மானங்கள் போட்டார்களா, அதுவும் கிடையாது. சில கூட்டம் போட்டாங்க அப்படின்னா, பொதுக்குழு கூட்டம் வந்தது அப்படின்னா தீர்மானங்கள், ஆமாம் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது கூட போட்டு ப்ரெஸ்ஸுக்கு கொடுப்பாங்க. அவங்க அடுத்த பேப்பரில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தீர்மானங்கள் போட்ட மாதிரி தெரியல. என்ன அங்கே பேசப்பட்டிருக்கு அப்படின்னா, பாஜகவோட கூட்டணி கூடாது. அங்கே வார்த்தை வந்திருக்கு, பாஜக நம்மளை தூக்கி நிறுத்திய கட்சி, ஏதோ ஒரு பாதுகாப்பு கொடுத்து. ஏன்னா ஆதவ அர்ஜுன் அங்கே தான் போனார். ஆமாம், அவர் இல்லைங்கிறார். கேட்டால் நான் கூடைப்பந்து போட்டிக்கு போனேன், அவங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான்னு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் கூட அங்கே என்ன வேலை இருக்குது, திருப்பி இங்கே வர வேண்டியதான். அது என்ன 16 நாள் கழித்து வர்றது? புரியுது. ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. இன்றைக்கி பாஜக கூடாது அப்படிங்கிறது அந்த 28 பேர் கொண்ட குழுவில் முடிவாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா 41 ஆன்மாக்கள் நம்ம மன்னிக்காது அப்படின்னு அங்கே ஒரு பேச்சு வந்திருக்கு. 41 பேர் இறந்துட்டாங்க கரூரில். மீண்டும் நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சோம்னா அந்த 41 ஆன்மாவை மன்னிக்காது. ஏன்னு கேட்டால் நம்ம மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக அந்த கட்சியை வச்சு கட்சி உருவாகி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீண்டும் அவங்ககிட்டே போய் நம்ம ஒட்டணும் அப்படின்னா என்ன இருக்குது? இதையெல்லாம் விட அதிமுக உளவுத்துறை ரிப்போர்ட்டை கையில் கொண்டு வந்தாச்சு எடப்பாடி. ஆமாம், தாவேக்காவோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா இருக்கிறது பிடுங்கிட்டு போயிடும். மற்றபடி எந்த ஒரு நிலைப்பாடும் வராது, எந்த ஒரு நன்மையும் கிடையாது, சீட்டு எகிராது அப்படிங்கிற உளவுத்துறை ரிப்போர்ட் கையில் இருக்குது. ஆமாம், கொடி பறக்குது, பிள்ளையா சொல்லி போட்டாச்சு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இனிமேல் தாவேக்காவை ஒதுக்க ஆரம்பித்து விட்டார் எடப்பாடி. அதான் ராஜேந்திர பாலாஜி பேசினாலும் சரி, ஆர்பி உதயகுமார் பேசினாலும் சரி, இனிமேல் அவங்களும் பேச மாட்டாங்க. ஆமாம், சரியான நேரத்தில் சரியான முடிவு அப்படிங்கிற வார்த்தையை. மற்றபடி தாவேக்கா வரணுங்க, வந்தால் 180 சீட்டு 220 சீட்டை வாங்கலாம். அதுக்காக நான் தாவேக்கா வான்னு சொல்ல வரல. நான் விஜயெல்லாம் கூப்பிடலாம் கிடையாது அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அப்படி பல்ட் அடித்து பேசுகிறாரு. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுகிற வரவே வராது. அது மாதிரி நிலைப்பாடு வந்தாச்சு. இவர்களும் முடிவு எடுத்துட்டாங்க. குறிப்பாக பாஜக முடிவு எடுத்தாச்சு. அதிமுகவை பற்றி தாவேக்கா ஆமாம் ரொம்ப அதிகமாக முடிவு எடுக்கலை. பட் அது பரிசில் இருப்பதாகவும் சொல்லவும் முடியாது. முடிஞ்சு போச்சு. அதாவது தாவேக்கா அதிமுகவை விட்டு ஒதுங்கியாச்சு, அது மறைமுகமாக தெரியுது. பாஜக விட்டு பகிரங்கமாக ஒதுங்கியாச்சு. அப்புறம் தேர்தல் சின்னம் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை போயிருக்கு. அந்த 29/11/2025 பனையூர் நிர்வாக குழு கூட்டத்தில் அதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு அவசரம், அது நம்ம பின்னால் பார்த்துக்கலாம்
அது ஒரு ஒரு சூழல் போயிட்டுருக்கு. மற்றபடி வந்து விஜய் வாகனத்தை சுட்டி 2500 பேர் வந்தாங்க டூ வீலரில். எங்களால் நாங்கள் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? காவல்துறை வந்து இதற்கு உதவி செய்யவில்லை. காவல்துறை மீதான் நாங்கள் குறை சொல்ல முடியும். காவல்துறை அதை காதுக்கு கூட சொல்லிட்டோம். ஆனால் உள்ளே வந்த உடனே நாமக்கல்லேருந்து வந்த உடனே முதல்ல அறிவித்தது விஜய் என்ன தெரியுமா? இந்த அளவுக்கு நான் வந்ததுக்கு காரணமே காவல்துறை தான். காவல்துறைக்கு என்னுடைய நன்றியை காணியாக்கி கொள்கிறேன்னு சொன்னார். அந்த நன்றி கூட இந்த நிர்வாக குழு கிடையாது. இல்லை, நன்றி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற பாயிண்ட் கூட இல்லாமல் இந்த நிர்வாக குழு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னா இதை நன்றி இல்லாத தாவேக்கா தானே? இல்லை, அதையாவது நினைவு கூர்ந்த தாவேக்காவா? அதுவும் கிடையாது. இல்லை, ஒரு தீர்மானம் கிடையாது, ஒரு முடிவு கிடையாது. 28 பேர்கிட்ட அந்த கட்சியினுடைய நிர்வாக குழுவாக கொடுத்து இந்த தலைவர் அப்படிங்கிற பேரில் விஜய் உள்ளே உட்காந்துக்கிட்டா காசு இருந்தால் போதுமா? இல்லை, காசு இருந்தால் போதுமா? 41 குடும்பத்துக்கு 41 குடும்பம் இறந்தாச்சு. 20 லட்சம் 41 குடும்பத்துக்கும் போட்டாச்சு. அதில் வந்து குறிப்பிட்டு சங்கவி அப்படிங்கிற பொண்ணு ரிட்டர்ன் அனுப்பிச்சுத. சில பேரை தான் விலைக்கு வாங்க முடியும், எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. அதில் ஒரு 3 குடும்பம் வரவே இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அதனால் வந்து காசு என்பது குறிப்பிட்ட அளவுக்கு தான். விஜய் நினைக்கிற மாதிரி காசை வைத்து ஓட்டு வாங்கி விட அவங்களே தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க அப்படி. அப்போ 20 லட்சம் என்ன தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட காசா? ஊழல் செய்திருக்கிறாரா விஜய் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. 20 லட்சம் எதுக்கு? கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அது நடந்த ஒரு விபத்தின் வெளிப்பாடு, ஒரு ஆக்சிடென்ட் வெளிப்பாடு, ஒரு நிதி உதவி, முடிஞ்சு போச்சு. இவர் எதுக்கு 20 லட்சம் கொடுக்குறாரு? நல்லா யோசிங்க. அடுத்தவங்க திமுக வந்து தாவேக்காவுக்கு கொடுக்கறதுக்கு ஓப்பனாக பேசுவோமே, திமுக வந்து தாவேக்காவுக்கு கொடுக்கறதுக்கும் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு தொண்டர்கள் இறந்து போன தொண்டர்கள் தாவேக்கா கொடுக்க நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ இது கட்சிக்கு ஊழல் செய்கிறார், ஊழல் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுக்குறாரா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு இல்லையா? அந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் பணத்தை வச்சுலாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. அதன் அடிப்படையும் சில விஷயம் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படை இன்னொரு விஷயம் எடுத்துருக்குறாங்க. அதாவது 5/11/25 சிறப்பு பொதுக்குழு கூட்டுறதான் தாவேக்கா சிறப்பு பொதுக்குழு. ஆமாம், அது வந்து பேன் பாயிண்டிங் ஷெரட்டன் ஓட்டலாம். பேன் பாயிண்டிங் பை ஷெரட்டன் ஹோட்டல். ஆமாம், அந்த ஹோட்டலில் வந்து கரெக்டாக 5/11/2020 சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் சொல்லிட்டு விஜய் அறிவிச்சிட்டாரு. ஆமாம், அதை வைத்து பார்த்து அதன் அடிப்படையில் 10/11/25 எவ்வாறு கூட்ட விட்டு வெளியே வர்றது, மீண்டும் பிரச்சாரம். விஜய் கூட்ட விட்டு 10/11/2025 வருவதற்குண்டான ஐடியா இன்னைக்கு போட்டாச்சு. 10/11/2025 விஜய் பொதுக்கூட்டமாக பார்க்கலாம். அதாவது வந்து இனிமேல் பஸ் ரெண்டெல்லாம் பேச மாட்டார், மாநாடெல்லாம் போட முடியாது. மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் வருவார். ஆமாம், ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு 5 நிமிஷம் பேசுகிறாரு. 1 மணி நேரம் கொடுப்பாங்க. இவர் ஒழுங்காக பேசணும். வரலாறு தெரியாத நபர்கள், வரலாறு தெரியாது. காமராஜர் பற்றி தெரியும், அவர் எங்கே பிறந்தாருங்கிறது தெரியும், என்ன செய்தாருங்கிறது வேணும்ல. பெரியாரை பற்றி போஸ்டர் அடித்து போட்டிருக்காங்க. அண்ணாவை இன்னைக்கு சேர்த்துட்டாங்க, இவர் எம்ஜிஆரையும் சேர்த்துட்டாங்க. அவருடைய வரலாறு தெரியணும். வரலாறு தெரியாத கட்சினா இந்தியாவிலே தாவேக்கா மட்டும்தான். அந்த மாதிரி சூழல் இருக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் 1 மணி நேரம் கொடுத்தாக்க 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் பேசணும். அந்தளவுக்கு புவா மேட்ரு கிடையாது. ஆமாம், அரை மணி நேரம் கொடுத்தாலே 5 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுகிறாரு. கரூரில் பேசுனதே அவ்வளோதாங்க. இந்த 5 நிமிஷமா 7 நிமிஷம், அதுக்குள்ளே 41 பேர் காலி முடிஞ்சு. இன்னைக்கு சிபிஐ போயிட்டுருக்கு. இருந்தாலுமே கூட அதனுடைய நிலைப்பாடு, அவங்க தீபாவளிக்கு போனவங்க இப்போ தான் வந்திருக்கு, 11 நாள் கழித்து வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க கோர்ட்டுக்கு சமர்ப்பிப்பாங்க. அது அப்புறம் மற்றபடி இப்போது நிலைமை 10/11/2025 மீண்டும். ஆமாம், விஜய் பராக் வெளியே வர்றார். பாப்பா வந்து என்ன செய்ய போகிறாரு? பொதுக்கூட்டத்தை கூட்டுவார், பேசுவார், அப்புறம் போயிட்டே இருப்பார். 4 மாதத்தை தேர்தல் வரப்போகுது. மக்களுடைய நிலைப்பாடு அந்த நேரத்தில் தெரியும். என்றாலுமே கூட முதலில் இருந்த தாவேக்காவினுடைய நிலைப்பாடு மீண்டும் ஆமாம் ஒரு பளிச்சுன்னு மக்கள் மனசில் வராது. விஜய் கூட்டமாக ஒரே ஓட்டம் மக்கள் ஓடி போயிடுவான். வேணாம்ப்பா, செத்தாலே செத்து போயிடுவோம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருக்கும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில். நன்றி.